Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematicsல இப்போ பார்க்க போகிற டாபிக் Scalar Product of Two Vectors. Scalar Product of Two Vectors நுடைய definition என்னன்னு பார்க்கலாம். Scalar product நம்ம dot product அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்னுடைய இன்னொரு பேர் வந்து டாட் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the product of magnitudes of two vectors and cosine of angle between the two vectors. So that is the definition of scalar product of two vectors. Scalar product அப்படி இல்லைனா dot product. Scalar product dot product னு சொல்லுவோம். Scalar product is also known as dot product. Scalar product அப்படின்னா என்னன்னா product of magnitudes of two vectors. ரெண்டு வெக்டர்னுடைய magnitudes ப்ராடக்ட் பண்ணணும். அப்புறம் cosine of the angle between the two vectors. ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள ஆங்கிளுக்கு cosine வேல்யூ எடுக்கணும். இந்த cosine வேல்யூவை magnitudesஆல மல்டிப்ளை பண்ணணும். That will give the scalar product of the two vectors. ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள மல்டிப்ளிகேஷன் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ let us assume that A is a vector and B is another vector. இந்த ரெண்டு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து என்ன விதமான ப்ராடக்ட் அப்படிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும். பிகாஸ் there are two types of products. There are two types of multiplication. One is called scalar product, which is also known as dot product. The second one is called vector product. This is known as cross product. ஸோ இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள மல்டிப்ளிகேஷன் வந்து வெதர் இட் இஸ் ஏ ஸ்கேலார் ப்ராடக்டா இல்லை வெக்டர் ப்ராடக்டா அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணணும். பிகாஸ் தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து ஸ்கேலாராக இருக்கும். வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த கிடைக்கிற வேல்யூ வந்து வெக்டராக இருக்கும். ஸ்கேலார்னால் த குவான்டிட்டிஸ் விச் ஆர் ஹேவிங் ஒன்லி மேக்னிடியூட். வெக்டர் இஸ் it is a quantity which is having both the magnitude and the direction. ஸோ இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இப்படி ஒரு டாட் வச்சோம்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட், அப்படி இல்லைன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஏ பி காஸ் தீட்டா. இங்கே ஏங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர், பிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர், தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர்ஸ். இஃப் யூ நோ த மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ், தென் we can find the scalar product or dot product by using this formula. So here A comma B are the magnitudes and theta is the angle between A vector and B vector. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏவையும் மேக்னிடியூட் ஆஃப் பிவையும் மல்டிப்ளை பண்ணி அதோட
கொசைன் ஆஃப் த ஆங்கிளையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்டில் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஸ்கேலார். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் two vectors is a scalar. Scalar product is positive எப்போ அப்படின்னா when the angle is less than 90 degree. So it is positive if theta is less than 90 degree. When the theta is less than 90 degree, then cos theta will be positive. Cos theta positive இருக்கிறதுனால நமக்கு scalar productல we will get the positive value. It is negative if theta is less than 180 and greater than 90. ஸோ தீட்டாவுனுடைய வேல்யூ வந்து இந்த ஆங்கிளுக்கு இடையில் இருந்தால் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஃபார் அக்யூட் ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிளை வந்து லெஸ் தேன் 90 டிகிரியை வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். when the angle is acute, then scalar product is positive. when the angle is obtuse, then the scalar product will be negative. Scalar product is commutative. Scalar product is commutative. அப்படின்னா என்னென்னா a vector dot b vector is equal to b vector dot a vector. ஸோ a vector dot b vector எடுத்தாலும் சரி இல்லை b vector dot a vector எடுத்தாலும் சரி நமக்கு வேல்யூ ஒன்று தான். ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸ்கேலார் ப்ராடக்ட் is distributive. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி டிஃபைன் பண்ணலான்னா a vector dot b vector plus c vector. There are three vectors, a vector, b vector, c vector. இப்போ a dot b plus c is equal to a dot b plus a dot c. ஸோ திஸ் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ வெக்டரை பி வெக்டரோட முதல்ல டாட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏ வெக்டரை சி வெக்டரோட டாட் பண்ணணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு பி வெக்டரையும் சி வெக்டரையும் ஆட் பண்ணிவிட்டு ஏ வெக்டரோட டாட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டாட் ப்ராடக்டை நம்ம டிஃபைன் பண்ணும்போதே ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு பார்த்தோம். therefore cos theta is equal to a vector dot b vector divided by ab அப்படின்னு எழுதலாம். அப்போ நமக்கு ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது தீட்டா வேணும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் a vector dot b vector divided by magnitude of A into magnitude of B. நமக்கு angle between the vectors வேணும்னா we have to find A dot B and after that we have to find AB. We have to divide these two. அந்த வேல்யூக்கு நம்ம காஸ் இன்வர்ஸ் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Now we already know that the maximum value of cos theta is 1. Maximum value of cos theta is equal to 1. இது எப்போ? when theta is equal to 0 degree. Therefore maximum value of a dot b is equal to ab. This is the maximum value. இது எப்போ? when theta is equal to 0. when theta is equal to 0, then cos theta is equal to 1. அதனால் ab cos thetaவில் cos theta வந்து 1 ஆயிரும். அதனால் we will get ab மட்டும்தான்.
when theta is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? A வெக்டருக்கும் B வெக்டருக்கும் இடையில there is no angle. That means that the two vectors are parallel. When the two vectors are parallel, then A dot B is equal to AB. Magnitude of A into magnitude of B. இந்த வீடியோவோட கடைசியில் நமக்கு மேக்னிடியூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So when A dot B is equal to AB, then the two vectors are parallel. Two vectors are parallel or they are in the same direction. அதே மாதிரி காஸ் தீட்டாவுடைய வேல்யூ வந்து மினிமம் எப்போ அப்படின்னா காஸ் தீட்டாவுடைய மினிமம் வேல்யூ எவ்வளோன்னா -1. திஸ் இஸ் த மினிமம் வேல்யூ. திஸ் இஸ் when theta is equal to 180 degree. When theta is equal to 180 degree, then cos theta is equal to -1, then that scalar product is having minimum value which is minus a into b. This is possible if the two vectors are anti-parallel. ரெண்டு வெக்டரும் ஆப்போசிட் டு ஈச் அதர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன்டி பேரலல்னு சொல்லுவோம். அப்போ the angle between the two vector is equal to 180 degree. So the two vectors are anti-parallel. ஸோ இந்த ரெண்டு வெக்டரும் வந்து பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கும் போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா தென் we can say that the two vectors are parallel to each other. ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆங்கிள் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் a dot b divided by ab. ஸோ by using this formula we can find theta. ஸோ theta is equal to 0ன்னு வந்துச்சுன்னா the two vectors are parallel. theta is equal to 180 டிகிரின்னு வந்துச்சுன்னா the two vectors are anti-parallel. Suppose அடுத்து இன்னொரு கேஸ், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, சப்போஸ் theta is equal to 90 டிகிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர் இஸ் 90 டிகிரி. அப்போ ரெண்டு வெக்டரும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்னு அர்த்தம். ஸோ காஸ் 90னுடைய வேல்யூ எவ்வளவு? காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ a dot b எடுக்கிறோம். we are finding a dot b and if a dot b is equal to 0ன்னு வந்துச்சுன்னா angle is equal to 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ when the angle is 90 degree, a dot b will be 0. ஏன்? cos 90 0. ஸோ நமக்கு by formula we know that a vector dot b vector is equal to ab cos theta. ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலராக இருந்தால் cos 90 is 0. ஸோ 0 into ab is 0. ஸோ இது வந்து என்ன ஆகும்? 0ன்னு ஆகும். ஸோ a dot b 0ன்னு வந்துச்சுன்னா theta 90 டிகிரி. theta 90 டிகிரினா vectors are perpendicular to each other or the two vectors are orthogonal. Two vectors are perpendicular to each other. Or the two vectors are orthogonal. So this is the condition for the two vectors are perpendicular to each other or orthogonal to each other. ரெண்டு வெக்டர்ஸ் வந்து ஆர்த்தாகனல்னா a dot b should be equal to 0. Magnitude of a vector is a vector dot a vector எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? as per formula a dot b னா ab cos theta ன்னு வரும். a dot b is equal to a vector dot b vector is equal to a b cos theta. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம a dot a கண்டுபிடிப்போம். a dot a is equal to what? a dot a is equal to, instead of a we can write a, bக்கு பதிலாக இங்கே ஏங்கிற வெக்டர் தான் இருக்குது, அதனால் a, theta
ரெண்டு வெக்டருக்கு இடையில உள்ள ஆங்கிள், அதாவது ரெண்டுமே சேம் வெக்டராக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில ஆங்கிள் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் திஸ் இஸ் ஏ வெக்டர், இன்னொரு ஏ வெக்டரும் இதுதான், அதனால் இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில வந்து ஆங்கிள் வந்து 0. ஸோ இஃப் திஸ் இஸ் ஏ வெக்டர், இந்த வெக்டருக்கே நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம், தட் இஸ் ஏ டாட் ஏ. ஸோ ஏக்கு பதிலாக ஏ தான், இங்கே இருக்க ஏக்கு பதிலாக ஏ, பிக்கு பதிலாக ஏ காஸ் ஆங்கிள் கிடையாது, ஆங்கிள் வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ இஸ் ஏ ஸ்கொயர், cos 0 1, so 1 into a square is a square. Now a square is a vector dot a vector. அப்போ நமக்கு என்ன வேணும், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வேணும். ஸோ ஏ வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர். திஸ் இஸ் ஆல்சோ known as norm of a vector. So this is a norm of the vector. ஸோ ஒரு வெக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, a vector is represented as ax I cap plus ay j cap plus az k cap. இங்கே I j k அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூனிட் வெக்டர்ஸ் அலாங் x axis y axis z axis. axங்கிறது x காம்போனண்ட் ஆஃப் a, ayங்கிறது y காம்போனண்ட் ஆஃப் a, azங்கிறது z காம்போனண்ட் ஆஃப் a. இதை வந்து ஒரு ஃபிகரில் எப்படி நம்ம காமிக்கிறது அப்படின்னா, சப்போஸ் இஃப் திஸ் இஸ் அ ஏ வெக்டர், இதனுடைய எக்ஸ் காம்போனண்ட் வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணும். ஸோ ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுதான் ஏஎக்ஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம், ஆரிஜின்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் AY. So AX is the value along x axis, AY is the value along y axis of this A vector. இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் AX I cap, AY J cap, AZ K cap அப்படின்னு போடுறோம். ஸோ அப்போ ஐ கேப்ங்கிறது என்னது, இதுதான் எக்ஸ் காம்போனண்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள யூனிட் வெக்டர். ஸோ ஒரு வெக்டருக்கு வந்து எக்ஸ் காம்போனண்ட் இருக்கும், ஒய் காம்போனண்ட் இருக்கும், இசட் காம்போனண்ட் இருக்கும் 3 டைமென்ஷனல் கேஸில். அதே இது 2 டைமென்ஷனல் கேஸில் 2 காம்போனண்ட் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு யூனிட் வெக்டரை யூனிட் வெக்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா 1 வரும். அதாவது ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 1, ஜே கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 1, கே கேப் டாட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 1. இது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு யூனிட் வெக்டரை இன்னொரு யூனிட் வெக்டரோட நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா 0 வரும். ஸோ ஐ கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 0. இதே தான் ஜே கேப்பை ஐயோட டாட் பண்ணாலும் 0 தான். ஒரு யூனிட் வெக்டர்னுடைய மேக்னிடியூட் வந்து 1. ஸோ தட் ஆல்சோ we have to note down. Unit vector has magnitude 1. யூனிட் வெக்டர்னுடைய மேக்னிடியூட் வந்து 1. யூனிட் வெக்டர்ஸ் 2 யூனிட் வெக்டருக்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, யூனிட் வெக்டர் சேமாக இருந்துச்சுன்னா அந்த 2 யூனிட் வெக்டருக்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து 0. அதனால தான் ஐ டாட் ஐ வந்து 1ன்னு வருது. இங்கே ஐ டாட் ஜே, ஐங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஜேங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி. அப்போ காஸ் 90 என்ன ஆகும், 0 ஆகும். தேர்ஃபோர் ஐ டாட் ஜேயில் வந்து 0 ஆர் ஜே டாட் ஐ வந்து 0 ஆகுது. இதே மாதிரி தான் ஐ டாட் கே இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் கே டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0.
ஏன்னா 3 axes are perpendicular to each other. அதே மாதிரி k டாட் ஜேனாலும் சரி இல்லை j டாட் கேனாலும் சரி டாட் ப்ராடக்ட் வில் பி 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், இப்போ ரெண்டு வெக்டர்னுடைய டாட் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்கலாம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். பி வெக்டரை வந்து பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப்னு எடுத்துக்குவோம். These are the given two vectors. Now A dot B வேணும்னா x காம்பனண்ட்டையும் x காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். AX BX I dot I வந்து 1. அதனால் so we are going to find out the dot product. So when we are taking the dot product between these two vectors, x காம்பனண்ட்டையும் x காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். I dot I வந்து 1ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த x காம்பனண்ட்டை y காம்பனண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது I dot j வந்து 0 ஆயிரும். அதனால் இது வராது. அதே மாதிரி தான் I dot k வந்து 0 ஆயிரும், இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஏ ஒய்யை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது j dot I வரும். ஸோ j dot Iயும் 0 தான், இதுக்கு முன்னாடியே நம்ம எழுதியிருக்கோம். அதனால் இது வராது. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது j dot j வந்து 1ன்னு வரும். அதாவது AY BY. இதே மாதிரி AZ BZன்னு வரும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா எக்ஸை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், ஒய்யை ஒய்யோட மல்டிப்ளை பண்ணணும், இசட்டை இசட்டோட மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் காம்பனண்ட்டை எக்ஸ் காம்பனண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும், ஒய் காம்பனண்ட்டை ஒய் காம்பனண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும், இசட் காம்பனண்ட்டை இசட் காம்பனண்ட்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு A டாட் B கிடச்சிரும். இப்போ ஒரு வெக்டரை, அதாவது ஏ வெக்டருடைய மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, if you want to find the magnitude of A vector, that is nothing but A, இதே ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்குவோம். சிம்பிளாக AX ஸ்கொயர் ப்ளஸ் AY ஸ்கொயர் ப்ளஸ் AZ ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்னிடியூட் ஆஃப் A கண்டுபிடிச்சிடலாம். ஸோ by using this we can find A dot B. By using this formula we can find the magnitude of A. So these are the properties of dot product or scalar product. We know that F is force and S is displacement. Force ஒரு vector quantity, displacement ஒரு vector quantity. The product of these two will give the work done. Work done is a scalar. So இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா டாட் ப்ராடக்ட். ஸோ F dot S is equal to W. W is the work done. So the product between these two vector is a scalar. That is why the work done is a scalar. அதனால தான் சில நேரங்களில் Wக்கு ஃபார்முலா எழுதும்போது என்ன எழுதுவோம்னா W is equal to F S cos theta அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கேலார் ப்ராடக்ட்னுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்கேலார் ப்ராடக்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெக்டர் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டர் ப்ராடக்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம்.